ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேரோட ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சினாலே ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து கம்மியாயிடும். இன்றைக்கி வந்து இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு நான் கொய்யா இலை எடுத்து வச்சுருக்கேன். கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய சத்து வந்து இதில் இருக்குது. கொய்யா இலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பியும் விட்டமின் சியும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது முக்கியமாக எதுக்காக நம்மளுக்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்போட ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவும். நெக்ஸ்ட் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க இல்லை ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கொய்யா இலை வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது. நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டும் இதில் அதிக அளவில் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு வெந்தயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து வெந்தயத்தை உங்கள் ஹேர் ஆயிலையோ இல்லை ஹேர் மாஸ்க்லையோ ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஆலோவேரா ஜெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சத்து இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து ஆலோவேராவில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு காலகாலமாக நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணிட்டு வரோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸ், அதாவது அந்த முடி வளர்கிறதுக்கான ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். அது நம்மளுக்கு டைட் ஆகிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க முடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டாது. ஹேர் வந்து ஹெல்த்தியாக லாங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 முக்கியமான பொருள் வச்சு தான் ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கான ரெமெடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டருக்குள்ளே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொய்யா இலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொய்யா இலை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெந்தயமும் ஆலோவேரா ஜெல்லும் இல்லாமல் கூட நீங்கள் வெறும் கொய்யா இலையை மட்டும் கொதிக்க வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விடணும். மேக்ஸிமம் வந்து 20 மினிட்ஸ் கொதிக்க விடுறது நல்லது. நம்ம வந்து அடுப்பில் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம 20 நிமிஷம் கொதிக்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருளில் இருக்க எல்லா சத்தும் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் வந்து நமக்கு இறங்கிடும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா இந்த இலை எல்லாமே வந்து சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா வாட்டரோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். ஏன்னா வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம், கொய்யா இலை யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்தோட சத்தும் இறங்க இறங்க தண்ணியோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டே வரும். எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். தண்ணி கலர் எந்த அளவுக்கு டார்க்காக நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு சத்து வந்து அதில் அதிகமாக வந்து இறங்கியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கப்போ யூஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன தான் வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருந்தாலும் நம்ம கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தேவையில்லாததெல்லாம் மேலே ஒரு ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் வந்து இதில் அதிக அளவில் இருக்குது. நிறைய சத்து இதில் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதாவது ஸ்கேல்ப் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா முடியை நல்லா காய வச்சுடுங்க. முடி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து உங்களோட முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பில் மட்டும் இல்லாமல் முடியிலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். முடி வந்து நல்லா ஷைனிங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க.
2 மணி நேரத்துக்கு அப்புறமா வெறும் நார்மல் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷாம்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இது கொதிக்க வச்சதால் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் வந்து 1 or 2 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு வாசனைக்காக தான். எசென்ஷியல் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஹேர் ஃபால் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு உங்களுக்கே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால, இந்த 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கு புதுசாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.